வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் உலர் திராட்சையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். உலர் திராட்சையை நம்ம அப்படியே சாப்பிட்றத விடவும், நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக இரவு நேரங்களில் குடிக்கக்கூடிய தண்ணீரில் உலர் திராட்சையை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து அதை நம்ம சாப்பிட்றது நம்மளுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்களையுமே பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க. உலர் திராட்சையை நீங்கள் அப்பப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் போது, ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். அதனால தான் உலர் திராட்சை அதிகமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய இருக்கு. சோ உலர் திராட்சையில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு எல்லாமே நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உலர் திராட்சையில வளமான அளவுல இரும்பு சத்து, அயன் மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது ரத்தத்தில் சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரித்து ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். மிகவும் விரிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்த அணுக்கள் இருக்குங்க இல்லையா, அதில் ரத்த சிகப்பு அணுக்கள் குறைவு ஏற்படும் பொழுது அந்த ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சதுன்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஸோ ரத்த புரதமான ஹீமோகுளோபின் எண்ணிக்கை குறையும் பொழுது நமக்கு போதுமான ஆக்சிஜன் சப்ளை உடலுக்கு கிடைக்காது. ஏன்னா ஹீமோகுளோபின் தான் நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. ஸோ இப்போ ஹீமோகுளோபின் கவுண்ட் குறைஞ்சி ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அனிமியாவுக்கான அறிகுறிகளான மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, அப்புறம் கவனச்சிதறல், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்படும். ஸோ இதுல விடுபட்டு ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் வைத்துக்கொண்டு ஆக்சிஜன் சப்ளைவை சிறப்பான அளவில் வைத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக நம்மளுடைய உடலை செயல்பட வைக்கணும்னா தொடர்ந்து நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும் போது அனிமியாவிலிருந்து நம்ம முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கூட நம்ம உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, இது மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்கு. குறிப்பாக இரவு நேரங்களில் நீங்க தண்ணீர்ல இந்த உலர் திராட்சையை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரோட சேர்த்து உலர் திராட்சையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீர் சத்து, நார் சத்து இரண்டுமே ஒன்றாக கிடைக்கிறதால அது குடல் இயக்கத்தை சீராக்கி உங்களுடைய செரிமானத்தை எளிதாகும். ஸோ நீங்க எவ்வளவு பெரிய கனமான விருந்து எடுத்திருந்தாலுமே அந்த உணவு மூலக்கூறுகளை உடைத்து செரிக்க வைக்கும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலேயே தேங்கி விடாம குடல்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு மேற்கொள்ளுது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் என எதுவுமே இருக்காது. நீங்க உலர் திராட்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிறு, குடல் ஆகியவற்றின் மேம்பட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே சிறப்பாக உங்களுக்கு செயல்படுங்க. எலும்புகள் வலிமை பெறுவதற்கெல்லாமே நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் மற்றும் போரான் அப்படின்ற அந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே உலர் திராட்சையில தாங்க இருக்கு. ஸோ இது எலும்புகள் வலுவிழக்கிறத முன்னாடியே நமக்கு தடுக்கும். அதனால எலும்புகள் பலம் இழந்து போனவர்களும் கூட உலர் திராட்சை எடுத்துக்கலாம். எலும்புகள் பலம் இழந்து போகக்கூடாது, இப்ப இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும், பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து இப்ப இருந்தே ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை எடுத்துக்கொண்டு வாங்க. அப்போ உங்களுடைய எலும்புகள் வலுவிழக்கிறத முன்னாடி நீங்க தடுத்துக் கொள்ளலாம். மூட்டு வலி மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் முன்னாடியே நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ எந்த ஒரு நோயுமே வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துவதை காட்டிலும் வராமல் முன்னாடியே தவிர்க்கிறதுக்கான நடைமுறைகளை தான் நம்ம மேற்கொள்ளணும். ஸோ அந்த வகையில் நீங்களுமே உலர் திராட்சை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வராது. வந்திருந்தாலுமே நீங்க சரி பண்ணி கொள்ளலாம். 40, 50, 60 வயதுகளில் கூட எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு பேலன்ஸ் தடுமாறாம நீங்க வலிமையோடு இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்க இந்த உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளணுங்க. இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலர் திராட்சையில பொட்டாசியம் சத்து இருக்குங்க. ஸோ இது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தி நரம்புகள், ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலுக்கு கொடுக்கும். இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கிடைக்கிறதால தான் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த விதத்தை நம்ம சீராக வைத்திருப்போம். ஸோ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைச்சிட்டே இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. குறிப்பாக உங்களுடைய ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிந்திருந்து அதன் மூலமாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே அந்த கெட்ட கொழுப்புகளை நீக்கிக் கொள்வதற்கும் மேலும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படியாமல் பராமரிக்கிறதுக்குமே தொடர்ந்து உலர் திராட்சை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கணும், இதய தசைகளை வலிமை பெற வைத்துக் கொள்ளணும், ஸ்ட்ராங்கா இதயம்
தன்னுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் வேலைகள் எல்லாம் சிறப்பாக செய்யணும்னா உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியதுங்க உலர் திராட்சை. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினாலிக் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். ஸோ இது வந்து கண்கள் இருக்கக்கூடிய செல்களை நமக்கு பாதுகாக்கும், அதாவது செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். இருக்கக்கூடிய செல்களையுமே தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறதால பார்வை திறனை இது நமக்கு மேம்படுத்தும். வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண்புரை மற்றும் பார்வை மங்குதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கெல்லாமே உலர் திராட்சை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு கிடைக்க வேண்டிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்குமே உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து உலர் திராட்சை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்க, உடல் நலத்தையும் பராமரித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.